அனைவருக்கும் காலை வணக்கம். ஹலோ, ஹாய், ஹலோ. சரி, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். 12ஆம் நாள் நிகழ்வு ஓலைக்கலை. திலகராஜன் சார் வந்திருக்கிறாரு. தமிழாசிரியர், இசைக்கலைஞர், சிறந்த வாசகர், இப்படி நிறையா பட்டியல் போட்டால் இன்றைக்கி பூரா 2 மணி நேரம் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஓலைகளில் இருந்து அற்புதமான கலைப்பொருட்களை செய்கிறவர், செய்ய சொல்லித்தர்றவர். சொல்லித்தரதானே முக்கியம். ஹாய், எத்தனை கட்டையில் அழுகிறாங்க. சரி, அவரை அன்போடு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வர இருக்கிறோம். அவருக்கு ஒரு நினைவு பரிசு. ஜெபா. ஆரம்பிச்சலாமா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடாம வந்திருக்குது இதுல பாத்தியா? காலை சாப்பாடை தவிர்க்க கூடாது. காலையில் எல்லாரும் சாப்பிட்டோம், சரியா? எத்தனை பேர் இட்லி சாப்பிட்ட? தோசை, பூரி, சாதம், பணியாரம், வெள்ளை பணியாரம். சரி 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 சரி. உங்களில் எத்தனை பேர் சிஸ்ஸர்ஸ் கொண்டு வந்திருக்க? கத்திரிக்கோள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? ரைட்டு. சரி, கொண்டு வராதவங்களுக்கு என்கிட்ட கொஞ்சம் கத்திரிக்கோள் இருக்கு, நான் தர்றேன். ஏற்கனவே கொண்டு வந்திருக்கவங்க என்ன பண்ற, வெட்டின நேரம் போக மற்ற நேரம் பக்கத்தில் வச்சிரு. இப்படி மற்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கட்டும், பயன்படுத்திக்கட்டும். திரும்ப போறப்ப நீ அந்த கத்திரிக்கோளை பத்திரமா எடுத்துட்டு போயிடலாம், சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கீற்றுக்கலை அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, பொதுவா மரத்தோட இலைகள் இருக்குல்ல, அதுல நிறைய பேர் இருக்கு. பனைமரத்தோட இலை இருக்குல்ல, லீஃப் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? பனை இலையா? வேற ஒரு பேர் சொல்லுவாங்களே, தண்ணி ஊத்துனா வளரும், அதுக்கு பேர் பனை ஓலை. அதுக்கு பேர் என்ன? அதே மாதிரி தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய லீஃப் இருக்குல்ல, இலை இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? கீத்து. அவனுக்கு கைத்தட்டு எல்லாரும். அழகா சொல்றான் பாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம், இந்த கலைக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா கீற்றுக்கலை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த லீவு நாளில் கூட உங்களை எல்லாம் ரொம்ப அன்பா கரெக்டாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தான் பிள்ளை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ஒரு தடவை கை தட்டிரு. எனக்கு அது ரொம்ப 25 வருஷம் வாத்தியாரா இருக்கேன். லீவு நாளில் இப்படி பிள்ளைகள் கூடி இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ, அதுவும் சந்தோஷமா வந்து கூடி இருக்கிறேன். பொதுவாக வாத்தியாரெல்லாம் பார்க்கும்போது பூச்சாண்டி பேய் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அது மாதிரி இல்லாமல் சந்தோஷமா ஒரு இடத்துல வந்து ஒரு கலை ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் 2 விதமான பொம்மைகள் செய்யலாம். முதல்ல காட்சிக்கு வைக்கிற மாதிரியான பொம்மைகள், இன்னொன்று இயங்குற மாதிரியான பொம்மை. இயங்குற மாதிரியான பொம்மைனா ஒரு பொம்மை பேசும், ஒரு பொம்மை கத்தும், சரியா? ஒரு பொம்மை பேசும், ஒரு பொம்மை கத்தும், ஒரு பொம்மை கொத்தும். ஆமா, சரி. இப்ப அந்த மாதிரி பொம்மையெல்லாம் நம்ம செய்யலாமா? சரி, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் தான், கண்டிஷன் கூட சொல்லக்கூடாது. என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு, ஒரு கலையை கத்துக்கிறப்ப கண்ணு திறந்திருக்கணும், காது திறந்திருக்கணும், சொல்றத கவனமா காதுல கேட்கணும், மைண்ட்ல
அதை அப்படியே வச்சுட்டு வேற இன்னொன்று தர்றேன், திரும்ப செய். அதுவும் தப்பா வந்துருச்சு, இன்னொன்று தரேன், திரும்ப செய். சரியா? 2 தடவை. கைத்தட்ட அவளுக்கு. சரியா? பிராக்டிஸ் மேன். என்னதுப்பா எனக்கு சரியா சொல்ல தெரியல. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பயிற்சி தான் திரும்ப திரும்ப ஒரு மனுஷனை வந்து சரியானவனா சிறந்தவனா வந்து உருவாக்கிட்டு இருக்கும். உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். ஜீனியஸ்ன்னு சொல்றாங்கல்ல, சாதனையாளர்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு தெரியுமா? ஒரு செயலை தொடர்ந்துனா சாப்பிடாம தூங்காம அப்படி இல்லை, 10,000 மணி நேரம் யார் செய்யறாங்களோ. அப்படியா? சரியா? ஒரே வித்தைய 100 தடவை செய்யறவனை பார்த்தா பயமா இருக்குமா? அதெல்லாம் உண்மைதானே? திரும்ப 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 ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப. சரி, அப்ப இன்னொரு ஒரு சின்ன விண்ணப்பம். உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப தான் நீங்க பேசணும்னு விருப்பப்பட்ட கை தூக்கு. நான் சொல்றேன், அப்ப நீ பேசலாம். இப்போ நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். சரியா? அதுதான் சொல்லி கொடுக்க போறேன் நான். சரி, அதனாலதான் சொல்றேன் கை தூக்கு, உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பேசு அப்படின்னு. சரியா? சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்? கண்ணில் பார்க்கணும், காதில் கேட்கணும், செய்ய ஆரம்பிச்சிடணும். சரியா? சின்ன சின்ன வட்டமா உட்காந்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறேன். சின்ன சின்னதாக வட்டமாக உட்காந்துக்கலாமா? இப்படி என்னையை பார்க்குற மாதிரி உட்காந்துக்கணும். எப்படி? இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் பெரிய பசங்க குட்டி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சொல்லி இப்படி திரும்பிக்க தம்பு, இங்கிட்டு திரும்பிக்க, நீ இப்படி திரும்பு, நீ இப்படி திரும்பு தம்பு, அப்படியே உட்காரு. நீங்க அங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க, நான் சொல்றேன். அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு, உட்காரு, அப்படியே உட்காரு, வட்டமா உட்காரு. இல்ல இது வேணாம் ப்ரோ, எனக்கு வேணாம். அது தேவைன்னு உட்காந்துக்கிறேன், வேண்டாம். இல்லை, நான் நின்றுக்கிட்டே சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் தானே. நீங்க உங்க வட்டம் எங்க இருக்கு? சரி சரி, கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காருங்கம்மா, அவங்களா கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் ப்ளீஸ். நீங்க இருங்க, நீங்க கத்துக்கோங்க. ஆமா, சரி. இப்ப பாரு, நீ வட்டமா உட்காரு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சில வட்டத்தை தான் நான் உருவாக்கினேன். ஆனா நீங்களா வட்டத்தை உருவாக்கிக்கிட்டீங்க, பாத்தீங்களா? அழகா. நீங்க இப்ப இதுல பெரிய பசங்க இருப்பீங்க, குட்டி பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். நீ இப்படி திரும்பி உட்காரு, அங்கிட்டு திரும்பி உட்காரு. ரைட். நீ இப்படி திரும்பி உட்காந்துக்க. நீ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பதான் பேசணும். சரியா? கை தூக்கணும், அப்புறம் நான் சொல்றேன். சரி, கார்த்தி, சிசர்ஸ் உள்ள இருக்கும், அதை எடுத்து கொடுத்துரு எல்லாருக்கும். வா கார்த்தி, நீ அதை கொடு. ஒன்று நீங்கம்மா வாலண்டியரா ஸ்டாஃபா கொடுங்க. எல்லாருக்கும் ஒன்னொன்னு கொடுங்க.
நீங்க தம்பி நீங்க வாலண்டியரா? உட்காருங்க. அதான் நீங்க உட்காருங்க. பிள்ளை காப்பி இந்தா. நீ கொடுத்துட்டியா? அப்படி கொடு, எல்லாரும் கொடு. அது உடஞ்சது, அது வேணாம், அதை வச்சு நல்லதை மட்டும் எடுத்து கொடு. இல்லை இல்லை, சரி உட்காரு. மீதம்மா சரிங்கம்மா, அங்கே கொடு. அது வேற. எல்லாரும் கொடுத்துட்டீங்களாமா? எல்லாரும் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு கீத்து வந்துருச்சா? சரி சரி. ஏற்கனவே இங்க வந்து கத்துக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீ வேற உன்னால சொல்லி கொடுக்க முடியுமா இது என்ன செய்யறதுன்னு? சரி சரி, அப்போ நான் சொல்றேன். நான் எதுவும் தப்பா எதுவும் சொன்னா நீ எனக்கு சொல்லி கொடு. சரி கவனிங்கப்பா. இந்த கீத்து இருக்குல்ல, இந்த கீத்துல இப்ப நான் என்னை எல்லாருக்கும் தெரியுதா? சரி, தெரியலைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மாறி உட்காந்துக்கோங்க லைட்டா. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதுல ஒரு குச்சி இருக்கு. இந்த குச்சியை வந்து தனியா எடுக்க போறேன். எப்படின்னா எனக்கு கொஞ்சம் நகம் இருக்கு, அதனால நகத்தை வச்சு இப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டேன். நீ என்ன பண்ற, உன்கிட்ட சிசர் இருக்கும், சிசரை வச்சு லைட்டா அப்படின்னு ஓட்டை போட்டுக்க. எங்கனாலும் ஓட்டை போட்டுட்டு விரல் வச்சு இப்படி இழுத்துட்டேன், திரும்ப விரல் வச்சு இப்படி இழுத்துட்டேன். ஒரு லீஃப் எத்தனையா மாறிடுச்சு? 2 பிரான்ச்சா மாறிடுச்சு. சரியா? ஒரு லீஃப் 2 பிரான்ச்சா மாறி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ அமைதியா இருந்தா கத்துக்கலாம். சரியா? காதுல கேளு, செய். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பசங்க சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த இவனுக்கு அது வரல பாரு, கையை உள்ள கொடுத்து அப்படி இழு சர்றன்னு, அவ்வளவுதான். சர்ன்னு இழுத்தினா வந்துடும். நீ அவனுக்கு சொல்லி கொடு. வெரி குட். இழுத்துரு. பரவாயில்ல, இதுல சரி. எத்தனை பேர் இந்த மாதிரி குச்சி தனியா லீஃப் தனியா எடுத்துட்டீங்க? ரொம்ப இங்க பாரு, நிறைய பேர் பேரண்ட் உள்ள உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு.
வெரி. இப்போ இதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு யாராவது ஒரு பேரண்ட் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது ஒரு வாலண்டியர். இவங்களுக்கு யாரும் இல்லாம இருக்காங்க, யாராவது ஒருத்தர் வாங்கலேன். இந்த இவங்களோட வந்து உட்காருங்கம்மா. வேற இலை எடுத்து. சரி, எடுத்துட்டீங்களா? பறை இருக்கும், அதை மட்டும் எடுத்துரு. இதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. அதை வெளியில் எடுத்துட்டு உள்ள ஒரு குச்சி இருக்கும். ஒன்னொன்னு கொடுங்கம்மா. உட்காந்துக்கோங்கம்மா, அவங்களோட உட்காந்துக்கோங்க. நீங்க ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு லீஃப். குச்சி வேற வழி இல்லை. நீங்க சத்தம் அதிகமா கொடுத்தீங்கன்னா நான் தட்டுவேன். இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அப்பதானே கேட்கும். சரி, கவனி. எல்லாரும் குச்சி தனியா லீஃப் தனியா எடுத்திருப்பீங்க. பேசாம மட்டும் கவனி, அப்பதான் ஈஸியா புரியும். இந்த குச்சி பத்திரமா பக்கத்துல வச்சுக்கோ, இது நமக்கு வேணும். உன் லீஃப் வேணுமா? என்ன வச்சிருக்கீல்ல? போதும் போதும் போதும், பக்கத்துல பாத்துக்க. அது எங்க அதுல இருந்து எடுத்தது? சரி, கவனி. போதும், குச்சி இல்லாட்டாலும் பரவாயில்ல. இந்த லீஃப் இருக்குல்ல, இதை வச்சுக்கோ. கவனி, இப்பதான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த பொம்மை பேச போது, நீ கவனிக்காட்டா பேசாது, அமைதியாரு. இப்ப இதுல அவங்க கையில சரி பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்லை. உட்காரு. உனக்கு என்ன வேணும்? லீஃப் வேணுமா? வச்சுக்கோ, இடத்துல போய் உட்காரு. வேஸ்ட் பண்ண கூடாது, ஏற்கனவே கொடுத்தது இருக்கா? சரி, கவனி. இது மாதிரி 2 பிரான்ச் ஆயிருக்கும். பரவாயில்ல, வச்சுக்கோ, அதை வச்சு செய்யலாம். சரி, இதுல ஒரு பிரான்ச்சை நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல வச்சுக்கிறோம். சரியா? அந்த குச்சியும் பக்கத்துல இருக்கட்டும். இதை எடுத்துட்டு இதை என்ன பண்றோம், உங்க கையில இந்த நுனி விரல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் 1 முழம்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம இந்த அளவீட்டு முறையில தான் பண்ண போறோம். 1 முழம் அளவு எடுத்து இதை யாரோ பேசுறீங்க. கட் பண்ணி எடுத்தாச்சா? நான் கொஞ்சம் லேசா அந்த இடத்துல கறி இருக்கு, அதனால கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சா? பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கட் பண்ணிக்க. இங்க யாராவது ஒரு ஆள் உட்காருங்கம்மா. இது மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இத ஹெட்னு சொல்லுவோம், இத டெயில்னு சொல்லுவோம். இது தலைப்பகுதி, இது வால் பகுதி. இப்ப இந்த தலைப்பகுதிய
பாரு, கவனிக்காம இருக்கிறவங்க செய்ய முடியாது. நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது செய்ய முடியாது. அதனால நான் சொல்லும் போது கவனிங்க. நீங்க உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறீங்களா? கவனி. இது மாதிரி எடுத்துட்டியா? இப்ப இதுல இந்த தலைப்பகுதியை பத்திரமா வச்சுக்கோ. இந்த வால் பகுதியில 4 விரல் அளவு, உன்னோட கையில 4 விரல் அளவு அளவிடு. பார். டெய்ல எடுத்துட்டு அதை தனியா கட் பண்ணி எடுத்துறோம். இந்த டெயில் தேவையில்லை, அதை கீழே வச்சிடலாம். இப்ப இது மாதிரி 2 இருக்கணும். பாத்தியா? கவனிக்காதவங்க கொஞ்சம் சிரமப்படுற. நீங்க பக்கத்துல செஞ்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்க. அந்த அந்த பகுதியில பண்ணணும். அத கையில எடுத்துக்க. அதான் கவனின்னு சொல்றேன். ரைட், கரெக்ட் கரெக்ட், சூப்பர். இப்படி 2 இருக்கா? இது மாதிரி நீ இவனுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. அவ தப்பா பண்றாள்ல. பக்கத்துல இருக்க பெரிய பசங்க சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுங்க என்ன செய்யணுங்கிறத. சரி, இது மாதிரி எடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் இது மாதிரி எடுத்திருக்கிற? பாத்தியா? கவனிச்சவங்க பூரா எடுத்துட்டீங்க. வெரி குட். ஒரு தடவை கை தட்டிக்க. அழகு, குட். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்பதான் முக்கியமா நீ நல்லா கவனிக்கணும். இந்த லீஃப்ல அகலமான பகுதி ஒன்று இருக்கும். அகலமா ஒரு பகுதி இருக்கும். யாரும் அழுக விடுறீங்களா? இப்ப யாரையா? அவளுக்கு என்ன தேவையோ கொடுத்துருங்க. சரி, இந்த நீ இதை நீ வச்சுக்கோ. இந்தா இதை நீ வச்சுக்கோ, நான் வேற எடுத்துக்கிறேன். சரி, கவனி. இந்த லீஃப்ல அகலமா ஒரு பகுதி இருக்கும், குறுகலா ஒரு பகுதி இருக்கும். அகலமா இருக்கிற பகுதி தலைப்பகுதி, குறுகலா இருக்கிறது வால் பகுதி. இப்ப இந்த சின்ன லீஃப் எடுத்து என்ன பண்றீங்க? முகத்துக்கு நேரம் எப்படி கொண்டு வந்து வைக்கிறேன்னு பாருங்க. இந்த பகுதி இது, இந்த 3மே சம அளவுல இருக்கணும். எல்லா பொம்மையிலையுமே ஒரு கணிதம் இருக்கும், ஒரு சயின்ஸ் இருக்கும். முதல்ல பேசாம கவனிச்சிங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டீங்களா? அம்மா இங்க பாரு, நீ இந்த அக்காட்ட கேட்டுக்க. இப்படி வந்துருச்சா? சரி, நான் இப்ப எப்படி மடக்க போறேன்னு பாரு. நீ இவங்க கிட்ட உட்காரு. பாப்பா இங்க பாரு, இங்க வா, இங்க வா. எவ்வளவு கூப்பிட்டு மடியில இங்க போ, தள்ளி. நீ என்னனாலும் அந்த அக்காட்ட கேட்டுக்க, நீ என்னனாலும் இவங்கள்ட்ட கேட்டுக்க. சரியா? இப்படி வந்துருச்சா? இப்ப இந்த 3 அளவும் சமமா இருக்கா? இது தலைப்பகுதியில தான் வச்சிருக்கேன், வால் பகுதி கீழே இருக்கு. பாத்துக்க. இப்படி வச்சுட்டு என்ன பண்றேன் பாரு. என் முகத்துக்கு நேர பாரு. கவனிக்கலைன்னா செய்ய முடியாதுடா. 1 2. இந்த விரலை விடக்கூடாது, இப்படி வச்சுக்கணும். திரும்ப செய்யட்டா? கவனி. பாரு, என் ஃபேஸ அதுக்கு நேர வச்சு இதை மடக்கிறேன். மடக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கிறேன். இந்த விரலை எடுக்கல. நான் இந்த மேல நீட்டிட்டு இருக்கிறது அப்படி இருக்கு. இதை என்ன பண்றேன்? பழையபடியும் மடக்கி இப்படி பிடிச்சுக்கிறேன். இப்படி பிடிச்சுக்கிட்டியா? இப்ப மேல ஒரு சின்ன கேப் இருக்கா? இந்த விரலை விட்டுறக்கூடாது. இந்த அக்காட்ட கேளு. இதை எடுத்து இந்த வால் பகுதிய இந்த விரலை விட்டுறக்கூடாது. மெதுவா உள்ள கொடுத்து இப்படி வந்துடும். விரலை விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. டைட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இதை எடுத்துடணும். இது ஒரு பட்டன் மாதிரி வரும். இழு இழு, விரல டைட்டா பிடிச்சிட்டே இழுத்துட்டே இரு, பட்டன் மாதிரி வந்துடும். எத்தனை பேருக்கு அது மாதிரி வந்திருக்கு? கை தூக்கு. எத்தனை பேர் இப்படி செஞ்சிருக்க? இப்ப நீ என்ன பண்ற, பக்கத்துல இந்த மாதிரி செய்யாம இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடு. இந்த அக்காட்ட கேளு. ஏம்மா அவனை கூப்பிட்டுக்கோங்கம்மா. அந்த அக்காட்ட கேளு. வச்சுட்டு உட்காரு. சரி, இப்படி வந்துருச்சா? பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? சரி, இப்ப பாரு, இதை என்ன பண்றேன்னு, இது வயிற்று பகுதி, இது முதுகு பகுதி அப்படி வச்சுக்கணும். இந்த உப்பலா இருக்கு இல்லையா, இது வயிற்று பகுதி, இது முதுகு பகுதி. இப்ப இந்த வயிற்று பகுதியை கையில வைக்கிறேன். வச்சுட்டு மெதுவா இங்க பாரு, மேல ஒரு சின்ன கேப் இருக்கு பாரு, அதுல உள்ள கொடுத்து எடுத்துட்டேன். கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு, இதை என்ன பண்றேன், திரும்ப உள்ள கொடுத்து இப்படி மடக்கி விட்டேன். இப்ப இதான் வாட்ச். உன்னால கட்ட முடியலன்னா பக்கத்துல அந்த அவன் கட்டிட்டான் பாரு. வெரி குட். எங்க காட்டுற, இங்க வா. கட்டிட்டியா? இங்க பாரு, நான் கூட ஒரு மாதிரி மடக்கி வச்சிருக்கேன். இவன் பாரு மேல ஒரு ரிங்கே வச்சுட்டான் பாரு. அழகா இருக்கா? உன் பேர் என்ன? வினய் ரூபன். போன் பக்கம் அழகா இருக்கு. நல்ல வேலை, கொஞ்சம் அக்காக்களும் அம்மாக்களும் வர போய் தப்பிச்சேன். அழகா இருக்கு. உன் பேர் என்ன? மகிழினி. எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு, அழகா இருக்கு. குட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, அடுத்த பொம்மைக்கு போலாமா? இப்படி இருக்கிறத உள்ள கொடுத்து நல்லா இருக்குடா. குட். இது நல்லா இருக்கு, டைட்டா இருக்கு. குட், நல்லா இருக்கு. சரி, எல்லாரும் உட்காருங்க. நீங்க எல்லாரும் உங்க எல்லாரோட வாட்சை நான் பார்த்துட்டேன். நம்ம நீ அடுத்த பொம்மைக்கு போலாம். அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்கு. நீ அந்த அக்காட்ட கேட்டு செஞ்சுக்க. சூப்பர். எங்க வந்தியா? இந்த அக்கா கிட்ட உட்கார், உட்கார். ஏம்மா, இவளுக்கு ஒன்று செஞ்சு கொடுமா. நீ எங்க உட்காந்துருக்க? யாரு கூட உட்காந்துருக்க பாப்பா? யாரு கூட உட்காந்துருக்க? அவங்கள கட்டி விட சொல்லு. கரெக்டா இருக்கு. குட், சூப்பர். ஓ வாட்ச் பெருசா இருக்கு. சரி, இப்போ இன்னொரு லீவ் கொடுப்பாங்கப்பா, அடுத்த பொம்மை செய்யலாம். சூப்பரா இருக்கு.
இந்த சத்தத்தையும் மீறி கத்துறீங்களேடா. கவனி. சரி, எல்லாரும் உங்க வாட்ச் அப்படி கையில் அப்படி தூக்கி காட்டுங்களேன். சரி, அவங்களோட அங்க உட்காந்து அந்த அக்காட்ட. சரி, அடுத்த பொம்மைக்கு போலாம். அடுத்த பொம்மைக்கு இன்னொரு லீஃப் கொண்டு வந்து கொடுப்பாங்க, கையில வாங்கிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இன்னொரு லீஃப், இந்த பிரான்ச் இன்னொன்னு இருக்குல்ல, அதுல இன்னொரு வாட்ச் ஒன்று செஞ்சு நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப பழகிக்கோங்க. இப்போ இன்னொரு பொம்மை செய்யறதுக்கு லீஃப் கொடுப்பாங்க. அப்படி வச்சிரு. கார்த்தி வா, வினோத். ஆளுக்கு ஒன்று இந்த லீஃப் கொடுங்க. நீங்க எல்லாரும் இடத்துல உட்கார்ந்துருங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏமா ஏமா அம்மா, இவனை உங்க கூட வச்சுக்கோங்க, நீ இவங்க கூட உட்காந்துக்க. எல்லாத்துக்கும் தான். என்ன திரும்ப ஓடணும். சரி, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருங்க. இங்க அண்ணன் கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு லீஃப். அப்படி எல்லாரும் கொடுங்கம்மா. ஒன்னொன்னு எடுத்துட்டு அப்படி கொடுங்க. உட்காரு, இடத்துல உட்காரு. அந்த அண்ணா கொண்டு வந்து கொடுப்பாரு. பாப்பா, எதுனாலும் நீ அந்த அக்காட்ட கேட்டுக்கடா. தள்ளி போய் உட்காந்துக்க. நீ அங்க உட்கார்ந்தாதானே சொல்லிவிடுப்பா. அங்க திரும்பி உட்கார, அந்த அக்கா கிட்ட உட்காரு. நீ திரும்பி உட்கார்ந்து அக்கா கவனி. சரி சரி சரி. மம்மிக்கு ஒண்ணா? இந்தா. கொண்டு போ. போ, ஓடு ஓடு. சரி, அடுத்த பொம்மை ஆரம்பிக்கலாமா? உட்காரு உட்காரு உட்காரு, அழகா இருக்கு. கவனி, பாரு. நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தா நிறைய பொம்மை சொல்லி தருவேன், சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், கவனிச்சிங்கன்னா ஈஸியா புரியும். இது ரெண்டாவது, இது ஒரு மென்மையான பொருள். திரும்ப திரும்ப இதை போட்டு இப்படி அமுக்குன அப்படின்னா அந்த இடம் கருப்பா போயிடும். கிழிக்கும் போது முதல் தடவை நீங்க கிழிக்கும் போது எத்தனை பேர் வேஸ்ட் பண்ண? திரும்ப இன்னொரு லீஃப் நான் கொடுத்தேன்ல, வேஸ்ட் பண்ணாம கிழிக்கிறது எப்படின்னு முதல்ல கத்துக்கோ, சரியா? இதையும் அதே மாதிரி குச்சி தனியா லீஃப் தனியா பிரிச்சிருப்பாமோ. எப்படி அவன் இருப்பான் ப்ரோ? எங்களை மாதிரி தானே அவங்க. தெரியும் தயாரா யார் என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க. சமாளிங்க ப்ரோ.
பாரு, இந்த பொம்மைக்கு வந்து குச்சி தேவை. ஏற்கனவே ஒரு குச்சி உங்கள்ட்ட இருக்கும், அதை பத்திரமா வச்சுக்க. இப்ப இந்த குச்சியும் பத்திரமா வச்சுக்க. ரெண்டு குச்சியுமே பத்திரமா வச்சுக்க. இல்ல ஒரு குச்சி தான் இருக்குனாலும் பரவாயில்ல, ஒரு குச்சியை பத்திரமா வச்சு. இங்க பாரு, கவனி, அப்படி வச்சிரு. கவனி கவனி, இந்த ஏற்கனவே சினிமா பார்த்தவங்களோட போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா கதையை முன்னாடியே சொல்லுவாங்க. அது மாதிரி ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த 2 பேர் இங்க உட்கார்ந்துருக்க. அடுத்து என்ன செய்ய போறோங்கிறத சொல்லிட்டே இருக்க. அமைதியா மட்டும் கவனி, அந்த அக்கா சொல்றத கவனி, அப்பதான் ஈஸியா செய்யலாம். நீ அவ்வளவு கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடு. பாரு, அதே மாதிரி ஒரு பிரான்ச் எடுத்துக்கிட்டே, போன தடவை 1 முழம் அளவுக்கு எடுத்தோம்ல, இந்த தடவை ஷோல்டர் அளவுக்கு, உங்களோட ஷோல்டர் அளவுக்கு எடுத்து, அதே மாதிரி தலைப்பகுதி வால் பகுதி தனியா எடுத்துக்க. பாரு, நுனி விரல்ல இருந்து ஷோல்டர் அளவுனா இப்படி அளக்க கூடாது. இப்படி அளந்தீங்கன்னா சரியா வராது. நல்ல நீளமா கையை வச்சுக்கணும். இப்ப இதுல நம்மளோட பழமையான அளவீட்டு முறையெல்லாம் இருக்கு பாரு. ஜான், முழம், இதுக்கு பேர் என்ன? இப்ப நம்ம இப்ப இந்த 2 கை நீட்டுறோம்ல, இந்த விரல்ல இருந்து இந்த விரல் நுனி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு முறைக்கு பேர் என்ன தெரியுமா? பாகம். இதுக்கு பேர் என்ன? பாகம். இப்ப நம்ம எடுத்திருக்கிறது 3/4 பாகம் எடுத்திருக்கோம். சரியா? அந்த அக்காட்ட கே, அம்மா அம்மா இவள்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடு. கிட்டக்க உட்கார வச்சுக்க. நீ அங்க உட்கார வச்சுக்க. பாப்பாவை முன்னாடி இவளை கொஞ்சம் அங்க உட்கார வச்சு. பாப்பு, அந்த அக்கா கிட்ட உட்காரு, கவனிச்சு செய். இங்க உட்காரு, இங்க உட்காரு. அம்மா, அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுப்பா. இவளை கொஞ்சம் பக்கத்துல உட்கார சொல்லி கொடு. எடுத்துட்டீங்களா? இது மாதிரி 2 வந்துருச்சா? சரி, இப்ப இதுல இந்த வால் பகுதி வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதை வச்சிருவோம், அது வேண்டாம். இந்த தலைப்பகுதியில இருந்து நான் என்ன பண்றேன், இதுலயும் அகலமான ஒரு பகுதி இருக்கும், குறுகலான ஒரு பகுதி இருக்கும். தோராயமா ஐயா, இதுல அகலமான ஒரு பகுதி, குறுகலான ஒரு பகுதி இருக்கும். இப்ப நான் பாரு, இதுதான் எனக்கு குறுகலான பகுதியா இருக்கு. இதுல 4 விரல் வச்சு திரும்ப அந்த 4 விரல் அளவுக்கு கட் பண்றேன். கட் பண்ணிட்டு அதே வாட்ச் தான் செய்ய போறேன். எப்படி செய்யறேங்கிறத பாரு. அதுல இருந்து இன்னொரு பொம்மை வரப்போகுது. கவனி, இதே மாதிரி வச்சாச்சு. திரும்ப இதை மடக்கிறேன், இதையும் மடக்கிறேன். இந்த விரலை வந்து மெதுவா பிடிச்சுக்கிட்டேன். ரொம்ப அழுத்தி பிடிக்க கூடாது, ஆனா விடக்கூடாது. பிடிச்சிட்டு திரும்பவும் இதை உள்ள கொடுத்து மெதுமெதுவா இழுத்து. இது கொஞ்சம் இழுக்கிற கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் நீளமானதுங்கிறதுனால அகலமான பகுதி உள்ள போய் வரணும். விரல விட்டுறக்கூடாது. ஒரு நீளமான வாட்ச் இது செஞ்சு முடி. இதுல இருந்து இன்னொரு பொம்மைக்கு நம்ம போலாம். கையில கட்ட வேண்டாம், செஞ்சு மட்டும் வை.
இவளை கிட்டக்க உட்கார வச்சுக்க. இவளை மட்டும் கிட்டக்க உட்கார. நீ கிட்டக்க போ, தள்ளி போ, போ அந்த அக்கா கிட்ட போ. இந்த அக்கா கிட்ட போ. கரெக்ட். இது மாதிரி எத்தனை பேர் செஞ்சுட்டீங்க? ஆஹா, நிறைய பேர் செஞ்சு முடிச்சிட்டீங்க. கையில கட்டக்கூடாது, சும்மா அப்படி. எங்க செஞ்சது? எங்க வச்சிருக்கீங்களா? அம்மா பாப்பா, திரும்ப திரும்ப சொல்றேன், பக்கத்துல உட்கார வச்சுக்க. போ, சொல்லி கொடுறா. இன்னொரு லீஃப் தரவா உனக்கு? பத்தலையா? இந்த இருக்குல்ல, இதுல பண்ண. வேற லீஃப் எடுத்துக்க. சரி, இது மாதிரி வந்துருச்சா? எத்தனை பேருக்கு இது மாதிரி வந்திருக்கு? சரி, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அப்பத மாதிரியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இவனுக்கு யாராவது சொல்லி கொடுங்க. உட்கார்ந்துருக்கான். பட்டனை எடுக்கக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், கவனி, கவனிச்சுட்டு செய்ய அப்படின்னு. அந்த இன்னொரு லீஃப் எடுத்து திரும்ப செய். டைட் பண்ணிக்கோ. எத்தனை பேருக்கு இது மாதிரி வந்திருக்கு? வெரி குட். சரி, இப்ப கவனி. பாரு, இப்ப ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறப்ப கவனிக்கலைன்னா அப்புறம் புரியாது இல்லையா? கவனி. பாரு, இப்போ திரும்ப என்ன பண்றேன், மேல ஒரு சின்ன கேப் இருக்கு, அதுல கொடுக்குறேன். ஆனா டைட் பண்ணக்கூடாது. மெதுவா மெதுவா, இவ்வளவுதான். உங்களோட கையில ஒரு 4 விரல் போற அளவுக்கு வச்சுட்டு இதை நிறுத்திடணும். நம்பர் 9 மாதிரி இருக்கா? இது மாதிரி வச்சுக்க. ஃபுல்லா டைட் பண்ணாத, இப்படி கொடுத்து உள்ள இது பண்ணணும். இந்த அவன் பக்கத்துல இருக்கவன பாரு. நீ அவனுக்கு சொல்லி கொடு தம்பி. வெரி குட். பேசுறீங்களா? இன்னும் கொஞ்சம் ரிங்க பெருசாக்கு, இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கு ரிங்க. நீ கொஞ்சம் பெருசாக்கு, அவளை மாதிரி. இது மாதிரி வந்துருச்சா? இப்ப பாரு, கவனி. இப்ப இதை என்ன பண்றேன், திரும்ப எடுத்து கவனிக்கிறியா? இந்த கேப்புக்குள்ள உள்ள கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது உள்ள வந்துடும். சேம் இதே ரிங் மாதிரி இந்த ரிங் வரணும். நம்பர் 8 மாதிரி ஆக்குது. நம்பர் 8 மாதிரி வந்துடும். நான் திரும்ப செய்யவா? நம்பர் 8 எப்படி வருதுங்கிறத காட்டட்டா? இப்படி பிடிச்சுக்க. இதை திரும்ப எடுத்து மெதுவா மெதுவா உள்ள கொடுத்து இப்படி வச்சுனா நம்பர் 8 மாறிடும். குட். அழகா இருக்கு, அழகா இருக்கு. சரி, நல்லா இருக்கு. இப்ப நம்பர் 8 வந்துருச்சா? எத்தனை பேருக்கு நம்பர் 8 வந்திருக்கு? குட். நிறைய பேர் செஞ்சுட்ட, கொஞ்சம் தேறி வந்துட்டீங்க.
சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இதை அப்படியே பக்கத்தில் வச்சுரு. இதான் முக்கியமாக கவனிக்கணும். குச்சி இருக்குல்ல, குச்சியை கையில் எடுத்துக்க. குச்சியை கையில் எடுத்துக்க. குச்சிலையும் அதே மாதிரி வால் பகுதி, தலைப்பகுதி. வால் பகுதியை வச்சு நம்ம எதுவும் செய்ய போறதில்ல. தலைப்பகுதி, கனமான பகுதி தான் நமக்கு தேவை. நான் பாரு, என்னோட கையில ஒரு ஜான் சொல்லுவாங்க, இந்த விரல் நுனியில இருந்து இந்த கட்டை விரல் வரைக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஜான் சொல்லுவோம். உன் விரல் கொஞ்சம் சின்ன விரலா இருக்கிறதுனால ஒரு ஜானை விட இன்னும் ஒரு 2 விரல் எக்ஸ்ட்ரா வச்சு இதை ஒடி. ஒரு ஜான் வச்சு ஒரு 2 விரல் வந்து எக்ஸ்ட்ரா அளவு வச்சு இதை ஒடிக்கிறேன். இதே அளவு திரும்ப இதை ஒடிக்கிறேன். சரியா? ஒன்றும் இல்லடா, 2 குச்சி வேணும். இது மாதிரி கனமான குச்சி, 2 குச்சி இப்படி வேணும். ஒரு ஜானை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். பாரு, இப்படி வச்சு அளக்க கூடாது. நல்ல விரல அகலமா வைக்கணும். நல்லா இருக்கு. போதும் போதும் போதும். இந்த காட்ட, இந்த காட்ட. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி 2 குச்சி கிடைச்சிருக்கு? ஏன் அந்த அக்காட்ட போய் கேட்டுக்க. ஏம்மா, எத்தனை பேருக்கு 2 குச்சி கிடைச்சிருக்கு இது மாதிரி? ரைட். கவனி, நீ இப்போ உங்ககிட்ட சிசர் இருக்குல்ல, இதை வச்சு பாரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. கிராஸா வச்சு இதை இப்படி வெட்டணும். ஒரு ஷார்ப்பா மாறிடும். பாரு, திரும்ப செய்யறேன். கையில பற்றக்கூடாது. உன்னால முடியலைன்னா பக்கத்துல இருக்க பெரியவங்கள்ட்ட கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. சரி, இப்ப நான் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். உட்கார் 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 உட்காரு. கவனி, செஞ்சிடலாம். பாரு, நம்பர் 8 எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட இருக்க ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன். பாரு, நீ கவனிக்கலைன்னா புரியாது. இந்த இந்த நாட்டு நடுவுல ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நேர நம்ம பேப்பர்ல பின் பண்ணுவோம்ல குண்டூசி வச்சு, அது மாதிரி கொஞ்சம் கிளிய தான் செய்யும் ஓலை. ஒன்றும் தப்பு இல்லை. கீத்து லேசா பிஞ்சாலும் பிஞ்சிட்டு போகுது. இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். ஃபுல்லா அப்படி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் லைட்டா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த நாட்டுக்கு நேர கரெக்டா வச்சு இங்க வா. சரி, இதான் கண்ணாடி. மேல பாரு. கண்ணாடி போட்டாலா? இந்த கண்ணாடி உண்மையான கூலிங் கிளாஸ் இதுதான். சரியா? கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். நல்லது. வச்சுக்கோ. சரி, எத்தனை பேர் கண்ணாடி போடுறேன்னு பார்ப்போம். கண்ணாடி போடு. குச்சி கொஞ்சம் சின்ன குச்சியா போச்சு. நீ கொஞ்சம் பெரிய குச்சி எடுத்துக்க. அவள்கிட்ட அக்காட்ட கொடு. அழகா இருக்குடா. உன் பேர் என்ன? அப்படி பார்த்து அப்படி வச்சுக்கோ. கையை எடுக்காத, கண்ணு இதை எடுக்காத, குச்சி எடுக்காத, கையை எடுக்காத. அப்படி விடு, கையை விடு. மேலே பாரு. அங்க பக்கத்துல இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டு செய். இந்த அக்கா சொல்லி கொடுக்குறா பாரு எல்லாருக்கும்.
ம் போட்டுக்கோ. அழகா இருக்கு. இது திரும்பி பாரு. இது என்னது இது? கண்ணாடியா? பாப்பா நீ உங்ககிட்ட இருக்குல்ல, இவனுக்கு இந்த கண்ணாடி கொடுத்துருவோமா? அப்படி போ. அழகா இருக்கு. வணக்கம்யா. என்னையா? சார் திலகராஜன். எனக்கு உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நல்லா இருக்கியா? சரி 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 சரி. இது அப்படியா? சரி சரி சரி. ஹாய்டா பாப்பு. என்ன பண்ற? அப்படியா? சரி சரி சரி. ஒய்ஃப் என்ன பண்றாங்க? அப்படியா? எடுத்துக்கோ. எனக்கு ஒரு டவுட், தமிழையே ஆமா 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 ஞாபகம் இருக்கு. ஒரு காம்படிஷனுக்கு வந்திருந்த. சிஸ்டர் இது எனக்கு வேணும், நீ வேற சிஸ்டர் வாங்கிக்கோ. இவ பேர் என்ன? வேதவர்ஷிகாவா? என்ன படிக்கிற? அப்படியா? சரிவா. அழகா இருக்கு. இங்கேயா படிக்கிறாங்க? சென்னையிலயா? அப்ப லீவுக்காக வந்துருக்கியா? முகமெல்லாம் மாறி போச்சு. அழகா இருக்கு. ஆமா, அருள் பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு. மைக் ஆன்ல இருக்கு, அதான் பார்க்குறேன். ஃப்ரீயா வர்றேன். சரியா? அழகா இருக்கு. 989 49 39 630. திலகராஜன். வாப்பா. அவனுக்கு நல்லா தான் படிப்பான், நல்லா ஒபீடியண்ட்டாக இருப்பான். அப்பாட்ட மட்டும் தான் சண்டை போடுவான். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. மாட்டிக்கோ. சொல்லு. அதனால நினைக்கிறது நம்ம வாழ் மாதிரி விட்டாதான் அந்த தமிழ் மேல ஒரு பட்டர்னாச்சு வரும். எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் சார், சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு சார் எங்கே இருக்கு? நான் இங்கே டிவிஎஸ்ல தான் இருக்கேன். டிவிஎஸ்ல இன்னும் 5 இயர்ஸ் இருக்கு. சரி பாரு. ஓகே. உட்கார வை. இங்கே உட்கார வை. உங்கள்கிட்ட இங்கே வா பாப்பா. மாட்டிக்கோ. மாட்டிக்கோ. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொடை. இங்கே உட்காரு. இந்த ஆண்டி கிட்ட உட்காரு. நீங்க 2 பேரும் உட்காருங்க. ஏம்மா, இவங்க 2 பேருக்கும் வாட்சும் கண்ணாடியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிருக்குங்க. இந்தாங்கம்மா. அழகா இருக்கு. அழகா இருக்குடா, சூப்பரா இருக்கு.
மகிழினியா? நல்லா இருக்கு. உன் பேர் என்ன? நல்லா இருக்கு. சூப்பர். வாட்ச். ஏய், உன் பேர் என்ன? இனியன். நல்லா இருக்கு, வச்சுக்கோ. ஃபோட்டோ எடு. உட்கார், இடத்துல உட்கார். உட்கார் சொல்ல. சரி, எல்லாரும் நிறைய பேர் கண்ணாடி எல்லாம் போட்டீங்க. சரி, அடுத்து இயங்குற மாதிரி பொம்மை செய்வோமா? உட்காரு. நிறைய பேர் உட்கார மாட்ட. உட்கார். அந்த அக்கா எங்க? ஐயோ, அவ விட்டுட்டு போயிட்டா. இங்க இருந்த அக்கா எங்க? யாராவது ஒரு அக்கா வாங்கப்பா. நீ உட்காரு, நான் சொல்லித்தரேன். இங்க உட்காரு. சரி, நான் சொல்லித்தரேன். இது நீ முதல்ல வாட்ச் செஞ்சுட்டு செய்யணும். இந்த பாரு. டேய் பாப்பு, இவளுக்கு கண்ணாடி செஞ்சு. போ. சரி, கவனி. பாரு, ஒரு பொம்மை வந்து கத்த போகுது, சத்தம் கொடுக்க போகுது. அந்த பொம்மைக்கு என்ன பேருனா வண்டுன்னு பேரு. சரியா? கவனி, ஒரு வண்டு பறந்தா எப்படி சத்தம் கேட்கும்? கேக்குதா? அமைதியா இருந்தா தானே இதெல்லாம் பழக முடியும். உட்காரு, முதல்ல உட்காரு இடத்துல. நான் நிக்கிறது தெரியுதுல்ல உங்களுக்கு? கவனி, வண்டு மாதிரி கேக்குதா? வண்டு பறக்கிற மாதிரி இருக்கா? சரி, இப்போ இது செஞ்சிடலாமா? சரி, உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பிரான்ச் ஒன்று இருக்கா? அதை கையில் எடுத்துக்கோ. குச்சி ஒன்று இருக்கும், அதையும் கையில் எடுத்துக்கங்க. நீ போய் இடத்துல போய் உட்காந்து ஒன்று எடுத்துக்க. இந்த ஒன்று எடுத்துக்க. இழு. என்ன வேணும்? போ, கொண்டு போ. அந்த அக்காக்கா இந்த அதுல இருந்து எடுத்துருக்கோம். சரி, கவனி, எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இன்னொரு குச்சி இல்லையே, நீ அங்க இருக்கான்னு பாரு, பக்கத்துல எங்கேயும் கிடக்கான்னு பாரு. இதை கொண்டு போ, இதுல இருந்து குச்சி எடுத்துக்க. கட் பண்ணிக்கோ. ஆதி புதுசு. ஆதி. இந்தா வர்றேன்ப்பா, மத்தியானம் வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. என்னாச்சு, வர்றாங்களா? அப்படியா? அப்படியா? என்ன காலி ஆயிடுச்சா? ரைட் ரைட்.
ஓடட்டும் வரேன். ஆ சரி. உள்ள செஞ்சு கொடுத்து ஓட்டிட்டு போயிடாம அங்கே வைக்க சொல்லு. சரி செய்ய சொல்லு வேற. ஓகே. இந்தப்பா கவனிக்கிறீங்களா? முதல்ல உட்காருங்க இடத்துல. இந்த இடத்துல மட்டும்தான் நின்றுட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தால். கவனி, இப்போ இதுல உனக்கு என்ன வேணும்? லீஃப் வேணுமா? சரி உட்காரு. சரி கவனி, இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு பிரான்ச் எடுத்துக்க. இல்ல குச்சி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பிரான்ச் எடுத்துக்கிட்டாச்சுல. இதை என்ன பண்றீங்க? இது மாதிரி மடக்கிடுறீங்க. மடக்கிறதோட அளவு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு சான் அளவுக்கு வச்சு அடக்கி மடக்கினதுக்கு அப்புறம் ஒரு சான் இருக்கணும். இவங்களுக்கு இலை கொடுப்பா, லீஃப் கொடு. உட்கார். இது மாதிரி வந்துருச்சா? இதை கட் பண்ணிடலாம். இது மட்டும்தான் நமக்கு வேணும். இந்த அண்ணன்ட்ட இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ தம்பி. இவனே மனோஜ், லீஃப் மட்டும் கொடு, இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடு. இந்தா, இது மாதிரி இருக்கா? குச்சி பத்திரமா வச்சுக்க. இப்ப இதுல என்ன பண்ற? உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்ப. 80% என்னன்னு தெரியும். இது 100னா இதுல ஒரு 80% வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துடணும். சரியா? அப்படி இல்லைன்னா இன்னொரு அளவு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? அரை அடி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இந்த கட்டை விரல் வரைக்கும் இப்படி 3/4 வாசி கட் பண்ணி இதை பிச்சு விட்டுறணும். இது ஒரு வால் மாதிரி நீட்டிட்டு இருக்கு பாரு. ஒண்ணுதான் கூப்பிடுறாங்க பேசுனீங்களா? 2 வாட்டி கூப்பிட்டாங்க. பாப்பா ஹலோ. தப்பா சொல்லிட்டீங்களா? ஹலோ யாரு? கேக்குதா? கவனி, இந்த மாதிரி வந்துருச்சா? இதை என்ன பண்ணணும்? இந்த வால் பகுதியை சின்னதா ஒரு முடிச்சு போடணும். இது கொஞ்சம் பெரியவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சின்ன பசங்க கொஞ்சம் கூர்மையா கவனிச்சு செய்யுங்க. ஆனா என்னை பொறுத்த மட்டும் சின்னவங்க அழகா செஞ்சிடுறீங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுறணும். இந்த வால் ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுறணும். திரும்ப செய்யறேன், கவனி. நீ இடத்துல போய் உட்காரு.
இடத்துல போய் உட்காரு. போய் உட்காரு. கவனி. இப்படி ஒண்ணு ஒரு ஜான் அளவுக்கு இருக்கிற மாதிரி டபுளா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டா மடக்கியாச்சு. இதுல ஒரு அரை அடி வச்சு இப்படி கட் பண்ணிட்டு இதை இப்படி பிச்சு விட்றேன். நீ போய் இடத்துல போய் உட்காரு. அந்த அக்கா கிட்ட கேளு. அந்த அங்க உட்கார்ந்துருக்காங்க, எடுத்துக்கோ. இப்படி எடுத்துட்டீங்களா? சரி உட்காரு, நான் சொல்லித்தரேன். உட்கார்ந்து கவனி. இப்ப இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுறேன். இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, உங்களுக்கு யாருக்கும் முடிச்சு போட தெரியல, அதுதான் பிரச்சனை. இப்ப பெரியவங்களுக்கும் கூட அது ரெண்டையும் சேர்த்து ஒரு விரல் வச்சு அதை கரெக்டா சமமா ஒரு முடிச்சு போட்டு இப்படி எடுக்க தெரியல, அதுதான் விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான செயல்ல இருந்து நிறைய விலகி வந்துட்டோம் நம்ம. எதையும் இந்த சாட்டை கட்டுறது, மாட்டை கட்டுறது, அந்த மாதிரி வழக்கம் இருந்ததுன்னா நீ இதை செஞ்சிருப்ப. இப்படி ஒரு முடிச்சு போட்டாச்சா? சரி, இப்போ கவனி. இப்போ இதுக்குள்ளதான் கரெக்ட் கரெக்டு. இங்க யாரும் வராம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். பாரு, இப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்ல. இப்ப இந்த குச்சி எடுத்துட்டேன். இந்த குச்சியை நான் ஒரு அளவு வைக்கிறேன் பாரு. இதுல மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த முடிச்சுல இருந்து அளவு வச்சு இங்க 3 விரல் தள்ளி, 3 விரல் கிடைன்னு சொல்லுவோம் அத, இந்த இடத்துல இந்த குச்சியை ஒடிச்சிடறேன். இந்த குச்சியில இப்ப வால் பகுதி நமக்கு தேவை, அதனால இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடுத்துட்டீங்களா? இப்ப இது மாதிரி ஒரு பகுதி, இப்படி ஒரு குச்சி ஒண்ணு வேணும். குச்சி கனமான குச்சியா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லேசான குச்சி வைக்காத, வராது. குச்சியில கனமான பகுதியை தான் எடுத்துக்கிறோம். அது தலைப்பகுதியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப பாரு, இதை என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ள டைட்டா உள்ள கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை வளைச்சு இந்த இடத்துல வைக்கிறேன். இது ஒரு வில்லு மாதிரி இருக்கும். லேசா இதை வளைச்சு விட்டுக்கிறேன். எல்லாமே ரொம்ப மென்மையா செய்யக்கூடிய வேலை. இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சா? உடனே எடுத்த எடுப்புல இந்த வண்டு கத்திராது. ஒரு 2-3 தடவை செய்யணும். உட்காரு தம்பி, தயவு செஞ்சு உட்காரு. திரும்ப வாங்கிக்கலாம், நீ உட்காரு. இந்த தம்பி, அவனுக்கு ஒண்ணு கொடுப்பா. இப்படி ஒண்ணு வந்துருச்சா? இப்ப வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஏற்கனவே அந்த வால் பகுதி வச்சிருக்கோம்ல, அதுல நுனி பகுதி எடு. இப்பதான் இந்த நுனி பகுதியை பயன்படுத்துறோம். நுனி பகுதியை எடுத்து ஒரு 2 முடிச்சு இந்த கார்னர்ல இருக்கலாம் அல்லது இந்த கார்னர்ல இருக்கலாம், எங்கேயாவது ஒரு கார்னர்ல இருக்கிற மாதிரி டைட்டா போட்டுறணும். 2 முடிச்சு போட்டாதான் அது நிக்கும். எத்தனை முடிச்சு வேணாலும் போடு. இப்படி சுத்துற மாதிரி ஒரு கார்னர்ல முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்ப சுத்தினோம்னா இது ஒரு வண்டை மாதிரி பறக்க ஆரம்பிக்கும். இது யார் மேலே இடிக்காம பறக்கணும். இது எத்தனை பேர் வண்டு பறக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இல்ல, ரொம்ப நீளமான குச்சியை வைக்க வேண்டாம், கொஞ்சம் குச்சியை ஒடிச்சிருங்கம்மா. இந்தா இதை வச்சுக்கோ. இந்த உனக்கு இன்னொன்று
நீ உட்காந்து செய், திரும்ப திரும்ப செய், வந்துடும். திரும்ப செய். கார்த்திக், இந்த பேக் எடுத்தங்க. அப்படியே அந்த லீஃபோட கொண்டு போயிரு. திரும்ப திரும்ப செய்யணும்டா. வருதா சவுண்ட்? வருதா? இல்ல வரல, சவுண்ட் வரல. அதுக்கு லீஃப் நீ சுத்து, வரும். அது யாரோட வண்டு சவுண்ட் வருது? அவ்வளவுதான், வந்துருச்சு. குச்சி இது. சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் தான் அதுக்கு குச்சி சரியாக வைக்காம விட்டேன். சுத்து வரும். சரி சரி, உட்காருங்க உட்காருங்க, நான் சொல்லித்தரேன், திரும்ப சொல்லித்தரேன். அங்க 2 அண்ணன் நிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேளு, அந்த ஊர் இருக்காங்க, இந்த கண்ணாடி போட்டு ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அந்த அண்ணனுக்கு தெரியும். கேட்க மாட்டீங்களா? திரும்ப செய், திரும்ப செய். அந்த அண்ணன்கிட்ட போ, அந்த கண்ணாடி போட்டிருக்கான்ல அந்த அண்ணன்கிட்ட போ, அது சூப்பராக செய்வான். போ, ஓடு. அந்த நிற்கிறான் பாரு, அவன் சூப்பராக செய்வான். அவன் தான் இதில் ஸ்பெஷலிஸ்ட். இல்லை, இப்போ நான் சொல்லிட்டேன் இவன் வருவா அப்படின்ட்டு. உன் பேர் என்ன? அபூர்வா வருவான்னு சொல்லிட்டேன் அவன்கிட்ட. போவேன், நீ போ அபூர்வா, அவன்கிட்ட போ. திரும்ப செய். இரு, கேட்க வச்சிருவோம்.
போய் சுத்து. நான் திரும்ப சொல்லித்தரேன். நீங்க போய் இடத்துல உட்காருங்க. எடுத்துக்கோ. திரும்ப திரும்ப செய்யணும்ப்பா. திரும்ப திரும்ப செய்யணும். திரும்ப திரும்ப செய்யுங்க, சவுண்ட் வரும். ஒரே தடவையில வராது. குச்சி நல்ல குச்சியா வச்சு கட்டு. இப்படி வச்சு இந்த பக்கம் இப்படி வச்சு கிரன்னு கத்து சத்தம். நான் அப்படிதான் கத்துனேன். சரி எல்லாரும் உட்காரு. கொண்டா கொண்டா கொண்டா. சரி உட்காரு, இடத்துல உட்காரு. உட்காரு உட்காரு, சொல்லித்தாரு. உட்காரு உட்காரு. மண்டு கரெக்டு, ஆனா சத்தம் வரல. இல்ல அப்புறம் நீ கொஞ்சம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டா பார்க்கல. பேசுற பொம்மை செய்வோம். உட்காரு. தர்றேன். உட்காரு உட்காரு, இடத்துல உட்காரு. கட்டு. குச்சி வச்சு கட்டணும், இதை வச்சு கட்டக்கூடாது. சத்தம் வர மாதிரி ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. பத்திரமா வச்சு அங்கிட்ட எடுத்து வச்சிரு. சரி உட்காரு, எல்லாரும் இடத்துல உட்காரு. உட்காரு பாப்பா. இன்னொரு லீஃப் வச்சு செய்யுங்க. சத்தம் இல்லையா? என்னாச்சு? இங்க வா, இங்க வா, இங்க வா. டெய்லி நடக்குதுப்பா. ஏன்னா கண்ணாடி பிஞ்சிருச்சா? இந்த கண்ணாடி வச்சுக்குவோம். இதை வச்சுக்குவோம். பத்திரமா என்ன செய்ய? நீ பழகலையா? ஏன்? எல்லாமே கீழே கிடக்கு பாரு. எவ்வளோ நிறைய எல்லாம் கீழே கிடக்கு பாரு. எங்க அவ எங்க? ஆளை காணோம். நீ கொடுத்தது யாரு? இல்லையே, அந்த பொண்ணு எங்க? குச்சி பார்த்து பழகு. அப்புறம் அங்க போயிட்ட. இங்க வா. பார்த்தா தானே அப்புறம் உனக்கு தெரியும் எப்படி செய்யறேன்னா. திரும்ப திரும்ப செய்யணும்டா, ஒரே தடவையில வராது. சரி எல்லாரும் உட்காரு. எல்லாருக்கும் காத்தாடி கொண்டு வந்திருக்கேன். சரியா? பண ஓலையில பேர் எழுதி பார்க்கலாம். பண ஓலை கொண்டு வந்திருக்கேன். பண ஓலையில உங்க பேரெல்லாம் எழுதி புக் மார்க்கா வச்சுக்கலாம். அது இருக்கு. இப்ப நீங்களும் உட்கார்ந்தா தானே செய்ய முடியும். உட்காரு, இடத்துல உட்காரு. இவனே
நீ உட்காரு, இடத்துல உட்காரு, நான் தரேன். நீ தான் செய்யணும். அதை சொல்லி கொடுத்தன்ல, திரும்ப திரும்ப செய்ய. எனக்கே சில நேரம் வராதுடா. பாரு அப்படின்னு சொன்னேன், நீ அங்கிட்டு போயிட்ட. இந்தா அதான் செய்றேன். சுத்தணும்னு வாங்கிட்டு போ. நீ இப்ப அமைதியா இருந்தாதான். அடே உட்காரு, இடத்துல உட்காரு. உட்காரு, இடத்துல உட்காரு, தயவு செஞ்சு உட்காரு. இவ்வளவு கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ செய்யலையா? எவ்வளவு இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி சவுண்ட் வரும்? கரெக்டான மெஷர்மெண்ட்ல செய்யணும். அந்த அவங்க செஞ்சிருக்காங்க பாரு. சரி உட்காரு, எல்லாரும் உட்காரு. அந்த காத்தாடி எடுத்துட்டு வா. சரி உட்கார இடத்துல நான் ஒரு பொம்மை தர்றேன் எல்லாருக்கும். குச்சி கொடு. சரி எல்லாரும் உட்காரு உட்காரு. உங்க எல்லாருக்கும் காத்தாடி கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர்றேன். காத்தாடி கையில தர்றேன், வாங்கிட்டு இந்த இடத்துல ஓடி காட்டலாம். உட்காரு, இடத்துல உட்காரு. உட்காரு, இடத்துல உட்காரு, நான் சொல்லி தரேன். உட்காரு. டேய் காத்தாடி தம்பி, அங்க இருந்து போய் இடத்துல போய் உட்காரு. திரும்ப வாங்கிக்கலாம். உட்காரு உட்காரு உட்காரு. பாரு, நீ அமைதியா உட்கார்ந்து கவனிச்சினா இன்னும் நிறைய சொல்லி தரலாம். சத்தம் வர மாட்டேன்னு ஒரு பிள்ளை அழுது. சத்தம் வர மாட்டேங்குது. அந்த காத்தாடியை பூரா எடுத்துட்டு வா, கையில கொடுத்துருவோம். ஆமா எடுத்துட்டு வா, இங்க வச்சு கொடுப்போம். நீங்க இதை செய்யுங்க. இங்க பாரு, எல்லாரும் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காத்தாடி ஒண்ணு தருவேன். உட்காரு. யார் யார் நிக்கிறவங்களுக்கு கொடுக்காதப்பா. பாரு கவனி, இது இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. கவனி கவனி கவனி, இதுதான் ஃபேன், காத்தாடி. சரியா? இது பனை ஓலையில செய்யறது. இப்ப இது வரைக்கும் நீங்க செஞ்சது தென்னங்கீத்துல செஞ்சீங்க. இது பனை ஓலையில செய்யறது. இதை என்ன பண்ணணும், கையில பிடிச்சிட்டு இப்படி ஒரு குச்சியில குத்துற மாதிரி பிடிச்சிட்டு வேகமா ஓடுன அப்படின்னா இது சுத்தம். சரியா? இது இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, அதோட சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் தான் இதுல இருக்கு. என்னன்னா இந்த லீஃபோட அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த தமிழ்ல சொல்லுவாங்க உராய்வு விசைன்னு சொல்லுவாங்க. இது எதுலையும் உரசாம இந்த குண்டூசியில கொஞ்சம் பெரிய ஓட்டையா போட்டு நான் வச்சிருக்கேன். கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு ஹெட் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்ல. சரியா? இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல எதுலையும் உரசாம இருக்கணுமேங்கிறக்கா கரெக்டா இதை குச்சியை கட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா இது கரெக்டா ஓடும். நீங்க வா தம்பு, நீ ஓடுவியா? நீ ஓடுவீல? அங்க வா, பிடிச்சிட்டு ஓடு, வேகமா ஓடு, ஒரு ரவுண்டு ஓடிட்டு வா. இங்க சுத்தி வா, இப்படி சுத்திட்டு வா. எல்லாம் டியூன் பண்ணிட்டியா? நீ எல்லாரும் உட்காரு இடத்துல.
நீ இடத்துல உட்காரு. டேய் நீ இங்க வந்தீனா கொடுக்க மாட்டேன், இங்க வந்தா கொடுக்க மாட்டேன். நீ ஓடு, நீ ஓடிட்டே இரு. இவன் அடுத்த ஆள் வா. வாங்குறவங்க ஒரு ரவுண்ட் ஓடி வரலாம். யார் நீ உட்காரு 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 தர்றேன். ஓ நீ உட்காருடா, நீ இடத்துல உட்காரு. உட்கார்றவங்களுக்கு மட்டும்தான் நீ அப்படி கொடு, உட்கார்ந்தவங்களுக்கு கொடு. நீ பின்னாடி போய் உட்காரு. உட்கார்ந்தாதான் காத்தாடி, நின்னா காத்தாடி இல்ல. ஓடு. இரு இரு வர்றேன். ஒன்னும் சமாளிக்க முடியாது போலயே. இரு முதல்ல குட்டி பசங்களுக்கு கொடுத்துருவோம். ஓடு. இரு இரு வர்றேன், இரு வர்றேன். நீ வா. தர எல்லாரும் கொண்டு வந்திருக்கேன்டா. ஒண்ணு ஒன்று தான் எல்லாருக்கும். கடைசியில என்னமோ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அதான் அதான் அதான். நீ போ போ போ, இடத்துல போய் உட்காரு, இடத்துல போய் உட்காரு. எல்லாருக்கும் இருக்கு. ஆமா நீ உட்காரு, இடத்துல உட்காரு. நீங்களே கொடுங்க, வாங்கிக்கோ. இருக்கு எல்லாருக்கும் இருக்கு, கொண்டு வந்திருக்கேன். எனக்கு 100 காத்தாடி கொண்டு வந்திருக்கேன். ஓடு 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 ஓடு. தர்றேன் தர்றேன் தர்றேன். இருக்குமா, வெயிட் பண்ணுங்க. என்ன இருக்கு வினோத்? டேய் காத்தாடி போடுங்கப்பா. டேய் இங்க யார் வராங்கடா? இங்க வா, இங்க வா, போட்டு தருவாங்க. போ இங்க வா. இருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அமைதியா இருந்து வாங்கலாம். வா ஓடியா. ஓடலையா? நீ ஓடு, அதனால ஒண்ணு இல்ல. ஓடு ஓடும். அதை நோண்ட கூடாது. நோண்டுனா அப்படிதான் இருக்கும். சுத்தம் சுத்தாம எப்படி இருக்கும்? இந்தா இப்போ ஓடு, சுத்தம். ஓடு ஓடு. தர்றேன் தர்றேன் தர்றேன். இங்கே இரு. பாரு, நான் 150 காத்தாடி கொண்டு வந்திருக்கேன். நீங்க இருக்கிறதே ஒரு 70-80 குழந்தைங்க தான் இருக்கீங்க. அமைதியா இரு, எல்லாருக்கும் தரேன். வாங்கிக்கோ, அங்க போய் வாங்கி. எழுதுரை கொண்டு வந்திருக்கேன். செய்வோம். இந்த அடுத்து காத்தாடி வாங்கிக்கோங்க எல்லாரும், சரியா? அப்புறம் பேசுற பொம்மை செய்வோம். மீன் செய்யலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நீயா கத்துட்டியா? அதான் நீங்க பண்ணாதான் அவன் பண்ணாங்கிறாடா. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஆல்மோஸ்ட்.
மிஷின் நெளிஞ்சிருச்சா? இது எப்பறம் இப்படி நெளியும்? ஏண்டா சாப்பிடலாமா இன்னும் இருக்கணுமா? இன்னொரு இல்லை இப்போ கொடுத்து அனுப்பிடலாம். ஆமாம் ஆமாம் ஆல்மோஸ்ட். ஏன்னா ஓலையில் பேர் எழுதுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டானவங்க உட்காந்து எழுதட்டும். ஆமாம், ஏன்னா இந்த பிள்ளைங்க எழுத முடியாது. ஆமாம் ஆமாம்.